3 மாநிலங்கள் 1200 கிலோமீட்டர் பயணம், 30 மணி நேரம், வழிநெடுக 25 ரயில் நிறுத்தங்கள். இப்படி ஒரு அருமையான ட்ரெயினை தான் நம்முடைய பாரத பிரதமர் துவக்கி வைக்கிறாரு. ஆமாங்க, இன்றைக்கு தேதி மார்ச் 11, 2026. இன்னைக்கு தான் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸை நம்முடைய பாரத பிரதமர் கொடி அசைத்து துவக்கி வைக்கிறாரு. எங்கிருந்துன்னா நாகர்கோவிலேருந்து சாரலப்பள்ளிக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கும் நாகர்கோவிலிருந்து இந்த ரயில் துவங்கி ஆந்திரா வழியே நெடுக ஓடி அது ஹைதராபாத் கிட்ட, தெலுங்கானாவில் இருக்கும் ஹைதராபாத் கிட்ட இருக்கிற சார்லப்பள்ளி என்னும் ஒரு ரயில் நிலையத்தை தான் இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் அடையுதுங்க. இந்த நாகர்கோவில் சார்லப்பள்ளி எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 கோச்சஸ் இருக்குங்க. அதில் 8 ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ், 11 ஜென்ரல் கிளாஸ் கோச்சஸ்ங்க. அது தவிர ஒரு பேண்ட்ரி காரும் இருக்க போதுங்க. 2 ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ், 2 செகண்ட் கிளாஸ் கோச்சஸ் இருக்க போதுங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரிக்கு இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸில் இருக்க போதுங்க. இந்த ட்ரெயினை இன்றைக்கு மாலை 5:30 நம்முடைய பாரத பிரதமர் இந்த ட்ரெயினை இன்று மாலை 5:30 பாரத பிரதமர் கொடி அசைத்து ஆரம்பித்தாருங்க. இன்றைக்கி 5:30 மணிக்கு மாலை கிளம்பிங்க. அந்த ட்ரெயின் நாளைக்கு நைட்டு தாங்க 23:45, அதாவது 11:45 இரவு சார்லப்பள்ளி அடையுதுங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நாகர்கோவிலிருந்து அது சென்னை எக்மோர் வரைக்கும் வருதுங்க. வழியில் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களையும் கவர் பண்ணுது, மதுரை மாவட்டத்தையும் கவர் பண்ணுதுங்க. டெல்டா மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம்லாம் வருதுங்க. திருப்பாதிரி, புலியூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம் வழியாக சென்னை எக்மோர் அடையுதுங்க. அங்கிருந்து ஆந்திராவில் நுழைந்து சூலூர்பேட்டா, நாயுடுபேட்டா, நெல்லூர், ஓங்கோல், சிராலா, பாப்பட்லான்ட்டு ஆந்திராவில் பல ரயில் நிலையங்களில் கடந்து அன்னைக்கு அடுத்த நாள் இரவு நைட்டு 11:45 சார்லப்பள்ளியை அடையுதுங்க. அது பார்த்திங்கன்னா ஹைதராபாத் கிட்டே இருக்குதுங்க. இந்த ட்ரெயினில் நாகர்கோவிலேருந்து சென்னை எக்மோருக்கு வரவங்க கொஞ்சம் விரைவாக வர முடியும்ட்டு இன்டர்நெட்டில் நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. நீங்கள் அதை வெரிஃபை பண்ணுங்கள். அதுபோல் இது ஒவ்வொரு புதன்கிழமை இருக்க போதா அல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமை இருக்க போதான்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. இன்றைக்கி இன்னாகரலாக அதாவது பிரதமர் தொடக்கி வைக்க போகிறது புதன்கிழமை அன்றைக்குங்க. அடுத்த வாரத்துலேருந்து புதன்கிழமையிலையா இல்லை வியாழக்கிழமையிலான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோங்க. நண்பர்களே, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ஏசி கோச்சஸ் கிடையாதுங்க. ஒன்லி நான் ஏசி கோச்சஸ் தான். ஆனால் எல்இடி லைட்டிங், மொபைல் சார்ஜர்லாம் போட்டு பக்காவாக ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பேசஞ்சர்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு தாங்க இருக்கும். சப்போஸ் ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் தெலுங்கானாவோ இல்லை ஆந்திராவுக்கோ பயணம் பண்ணணுன்னா இந்த ட்ரெயினை நீங்கள் ஈஸியாக பிடிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் டோட்டலாக நான் ஏசினால் இதனுடைய டிக்கெட்டும் விலை குறைவாக தாங்க இருக்குன்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த நாகர்கோவில் சார்லப்பள்ளி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸை தவிர இன்னுமே சில ரயில்களை இன்றைக்கி பிரதமர் துவக்கி வைக்கிறாரு. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. ரயில்வே சம்மந்தமான எல்லா வீடியோக்களும் உங்களை சேருன்றதுனால நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம்.